நம்ம எதுக்குங்க தினம் குளிக்கிறோம்? அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அலையிறது, சுற்றுச்சூழலில் உள்ள அத்தனை தூசுகளும் உடம்புல தங்கி இருக்கிறத க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்புறம் வேர்வைகளாலும் வேறு விஷயங்களாலும் உடல் அந்த துர்நாற்றத்துலேருந்து விடுபடுறதுக்கும் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் உண்மையில் பார்த்தா பாக்டீரியாக்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும், நம்ம தோலில் ஒட்டி கொண்டிருக்கின்ற பாக்டீரியாக்களை க்ளீன் பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் நம்ம தோலில் உருவாகக்கூடிய அந்த டெட் செல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்டு இறப்பதும் புதிய செல்கள் உருவாவதும் அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை குளித்து ஃப்ரெஷ்ஷாகி அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போய் அப்படி இருக்கும்போது ஸ்கின்னில் ஒரு ஃப்ரெஷ்னஸ், தோல் வியாதிகள், அதன் மூலமாக உடலுக்குள்ளே நிறைய கெட்ட விஷயங்கள் போகாமல் இருப்பதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம தினமும் குளிக்கணும் அப்படின்றோம் இல்லையா? அப்புறம் புதிய ஆடைகளை நம்ம போட்டுக்கிறோம். சரி, நம்ம வீட்டில் சமையல் செய்கிற பாத்திரங்களை தினம் தினம் நம்ம கழுவி தான் யூஸ் பண்ணோம். இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சுத்தத்தை நம்ம வெளியில் காமிக்கிறத உடலுக்கு உள்ளே, உடலுக்கு வெளியே எவ்வளோ 100% நம்ம காட்டக்கூடிய அக்கறையை உடலுக்கு உள்ள ஒரு 10% காட்டுறோமானா இல்லை. ஆனால் உடலுக்கு உள்ளே தான் அளவுக்கு அதிகமான அழுக்கு சேருது. உடலுக்கு வெளியே சேர்ற அழுக்குகள் அதனுடைய வீரியத்தன்மை அதோட கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு அதிகமாக உடலுக்கு உள்ளே அழுக்காகுது. உடலுக்கு உள்ளே கெட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதை க்ளீன் பண்ண வேண்டியது, தினம் தினம் க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம். தினம் க்ளீன் பண்ணலனா கூட வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம அதை க்ளீன் பண்ணோம், இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது. அதையும் பண்ணலன்னா அந்த உடம்பு உங்ககிட்ட கெஞ்சும், இவ்வளோ அழுக்க நீ போட்டுக்கிட்டே இருக்கிறியே, இவ்வளோ கழிவை நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அதுங்க போராடுது அந்த கழிவெல்லாம் வெளியேற்றுறதுக்கு. அது ஒரு ஆட்டோ மெக்கானிசம் உள்ளே இருக்கிறதுனால நம்ம தப்பிக்கிறோம். அதுங்களே தன்னைத்தானே க்ளீன் பண்ணி கொள்கிறது. அது மாதிரியான மெக்கானிசம் நீங்களாம் இதை பண்ண மாட்டீங்கன்னு தெரிஞ்சு தான் உடலுக்கு அப்படி ஒரு மெக்கானிசத்தை இயற்கை படைச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ அதனோட வேலையை எளிதாக்கணும்னா அது ஒரு நீண்ட நாள் அந்த பார்ட்ஸுங்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். இப்போ அளவுக்கு அதிகமாக அதுங்களுக்கு வேலை கொடுத்து நான் எதுவும் செய்ய மாட்டேன் நீ மட்டும் செய்யணும்னா அதுங்க சீக்கிரத்தில் பழுதாகி போகும். அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஹெல்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது உடம்புல உள்ள கழிவுகளை நீக்கணும். உடம்புக்கு உள்ள விஷயங்களை சுத்தமாக வச்சுக்கணும். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க, பளபளன்னு இருப்பாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு ஏதோ ஒன்று இறந்துருவாங்க. அவராக இறந்துட்டாரு அப்படின்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வெளியில் காமிக்கிற அந்த அக்கறையை அவங்க உள்ளுக்குள்ளே காமிக்காமல் இருந்திருப்பாங்க. உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டு ஒரு ஸ்டேஜில் அது பர்ஸ்ட் அவுட் ஆகும்போது நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப டாக்டர்கிட்ட போய் அது பண்ணி இது பண்ணி நிறைய பணம் செலவு பண்ணி அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். அதை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம சொல்கிற விஷயத்த நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த காலத்தில் பாரம்பரியமாக இது பண்ணின விஷயந்தான் இன்றைக்கி நான் திரும்ப நினைவூட்டுறேன், அவ்வளோதான். சுடு கஞ்சி 2 பொருட்களை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதாவது கஞ்சினாலே அது அரிசியை வச்சு நம்ம பண்ண போகிற அரிசி கஞ்சி, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதில் 2 பொருட்கள். ஏன் இந்த 2 பொருட்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ அதை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன். உங்களுடைய அளவை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. 4 பேர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எவ்வளோ கஞ்சி செய்யணுமோ அவ்வளோக்கான அரிசியை நல்லா 1க்கு 4 முறை அதை நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரீக் சீட்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, அந்த வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம சொல்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டலாக சயின்டிஸ்ட் நிறைய கண்டுபிடிச்ச விஷயங்களை கோர்த்து தான் நம்ம சொல்கிறோம். அப்போது அதை ஊற வச்சுருங்க. இது ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அது ஊறணும். இப்போ நீங்கள் கஞ்சி செய்கிற மாதிரியே உலையை கொதிக்க வச்சு அதில் இந்த தண்ணியை வடிகட்டாமல் இந்த ஃபெனுக்ரீக்கும் இந்த அரிசியும் ஊர்ன, அந்த வெந்தயமும் அரிசியும் ஊர்ன அந்த தண்ணியை போட்டு நீங்கள் எப்பவும் கஞ்சி செய்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த அரிசியையும் இந்த இதையும் ஊற வைக்கிறீங்க இல்லையா, அதே நேரத்தில் ஒரு 10 அல்லது 15 பூண்டு, 15க்கு மேலே 1 2 போனாலும் பரவாயில்ல,
15 பூண்டுகளை நல்லா நசுக்கி ஒரு கப்பில் ஒரு பிளேட்டில் வந்து காய வச்சுருங்க, தனியாக வச்சுருங்க. இது ஊறக்கூடிய அதே நேரம் அந்த பூண்டும் வந்து காற்றுல காயணும். அது ஏன்றதை தனியாக ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அப்படி நசுக்கி போடாமல் சின்ன சின்னதாக ஃபைன் சாப் பண்ணி போடலாம், இல்லைனா துருவியும் வைக்கலாம். இதை தனியாக வந்து வச்சுக்குங்க. இப்போ ஒலையை கொதிக்க வச்சு நீங்கள் அரிசி பண்ணும்போது அந்த ஃபெனுக்ரிக், அந்த வெந்தயமும் அந்த அரிசியும் சேர்ந்து அது கஞ்சியாக மாறி அதை ஆஃப் பண்ணுறீங்க இல்லையா, ஃபைனலாக இறக்க போகும்போது இந்த பூண்டு நசுக்கி வச்ச இந்த பூண்டை போட்டுட்டு மூடி இறக்கி வச்சிருங்க. ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 15 நிமிடம் கழித்து தான் நீங்கள் அந்த கஞ்சியை சாப்பிடணும். அந்த இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபெனுக்ரிக் வெந்தயம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு மருந்து பொருள். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை வந்து அது கட்டுப்படுத்துது. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த டயபெட்டிஸ்க்கு காரணம், நீரிழிவு நோய்க்கு. அதை வந்து கட்டுப்படுத்தி சரி பண்ணிட்டாலே உங்களுக்கு டயபெட்டிஸ் வராது. ப்ரீ டயபெட்டிஸ்னுவாங்க. அதாவது டயபெட்டிஸ் வர்றதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடும். இப்படியும் அப்படியும் இல்லாமல் ஒரு அலைப்பாயக்கூடிய அந்த ஸ்டேஜை வந்து ப்ரீ டயபெட்டிஸ்னுவாங்க. அந்த மாதிரி இதில் இருக்கிறவங்க இந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸே வராது. டயபெட்டிஸ்லேருந்து அவங்க வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குருஷியலாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை வந்து நான் மேஜராக உள்ள விஷயங்களை தான் சொல்கிறேன், நிறைய இருக்குது. ரத்த நாளங்களில் உள்ள அடைப்பை வந்து இது க்ளீன் பண்ணுது, ரத்தத்தை தின் பண்ணுது. அப்போ பிளட் ப்ரெஷர், அந்த ஹார்ட்டுக்கான விஷயம், நுரையீரலுக்கான விஷயம், அத்தனையும் சரி பண்ணக்கூடிய விஷயம் வந்து இந்த ஃபெனுக்ரிக் சீடுக்கு இருக்குது. இது போக அதில் வந்து வைட்டமின் சிலேருந்து மெக்னீஷியம்லேருந்து காப்பர்லேருந்து ஏகப்பட்ட உயிர் தாதுக்கள் இருக்குது. அது நார்ச்சத்து அதிகம் உள்ள பொருள். இது மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆனால் இது தனியாக சாப்பிட்றத விட ஒரு கஞ்சியில் தண்ணியில் ஊற வைக்கும்போது அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தண்ணியில் இறங்கி அந்த தண்ணி அரிசி தண்ணியில் வேகும்போது அது வேறு மாதிரியான ஒரு மருந்து பொருளாக மாறுது. இது கூட இந்த பூண்டில் உள்ள அலிசின், ஏன் அதை வெட்டி காய வச்சு நம்ம பண்ணுறோன்னா அந்த அலிசின் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு காற்றோட பூண்டு ரியாக்ட் பண்ணி தான் அந்த அலிசின் வந்து உருவாகும். அதனால் பூண்டை முழுசாக போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி அது பூண்டை நிறைய வேக வைக்கிறதுனாலையும் பலன் கிடையாது. அதை வெட்டி நீங்கள் காய வைக்கும்போது அந்த பாண்டெல்லாம் உடைக்கப்பட்டு பூண்டில் இருக்கிற அந்த அலிசின் பாண்டுகள் வந்து டைட்டாக அதை பிடிச்சிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அப்படியே அதை குக் பண்ணாலும் எந்த பிரயோஜனமே இருக்காது. அதை உடைக்கணும். அதை உடைச்சி அது ஏரோட காற்றோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல அலிசின் ஒன்று உருவாகுது. அதுதான் மிகப்பெரிய மருந்து பொருள் இந்த உடம்புக்கு. அது வந்து இந்த வெந்தய தண்ணியோட சேரும்போது இன்னும் வீரியத்தன்மையாக மாறுது. இதுவும் வீரியத்தன்மையாக மாறுது, அதுவும் வீரியத்தன்மையாக மாறுது. ஒட்டு மொத்தமாக அந்த கஞ்சி வந்து மிகப்பெரிய மருந்து பொருள். நம்ம உடம்புல உள்ள அத்தனை நச்சுக்களையும் வெளியேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருந்து பொருளாக மாறுது. அப்போ நீங்கள் குடிக்கும்போது ஒரு போலில் வந்து அதை எடுத்து போட்டுட்டு, அந்த பூண்டெல்லாம் எடுத்து போட்டுறாதீங்க, அப்படியே தான் சாப்பிடணும். போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் தயிரை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இப்படித்தான் சுடுகஞ்சி வந்து சாப்பிடணும். இதை கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம். அது முடியாது நம்மளால். வாரத்துக்கு ஒரு முறை. எப்படி சாப்பிடணும்னா, காலையில் விரதம் இருக்கிற மாதிரி ஒரு 10 மணி வரைக்கும் எதையும் சாப்பிடாதீங்க, டீ காஃபி கூட சாப்பிடாதீங்க. அப்புறமா இதற்கு சாப்பிட்டுட்டு மத்தியான லஞ்சை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்போ டைரெக்டாக ஈவினிங்லேயோ இல்லை நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவோ நீங்கள் சாப்பிட்டுடலாம். இதுதான் முறை. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மறுநாள்லேருந்து பாருங்கள், ஒரு 4-5 நாளைக்கு அந்த வாரம் ஃபுல்லாக உடம்பு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் கலகலன்னு ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கிறத வந்து பார்ப்பீங்க. இந்த முறைப்படி கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இதை பழக்கப்படுத்துங்க. இதை அந்த காலத்தில் பெரியவங்க நிறைய வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, நமக்கும் பழக்கப்படுத்தி இருக்காங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான உடல்நிலை உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து கோல்டு அந்த மாதிரியான விஷயம் பிடிச்சிருக்கு, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிச்சிருக்கிறீங்கன்னா அந்த நாளில் வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். கர்ப்பிணி பெண்கள் இதை அவாய்ட் பண்ணலாம். டாக்டருடைய ஆலோசனையை கேட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இதை எல்லாத்தையும் இருக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதனால சில விளைவுகள் வந்து அவங்களுக்கு ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் டாக்டர் ஆலோசனை பண்ணி அவங்க உடம்பு மெட்டபாலிசத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா அவர் அட்வைஸ் பண்ணார்னா நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இது தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள் வந்து இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தாய்ப்பால் வந்து நிறைய அதிகம் சுரக்கும்.
அதையும் கூட உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டாக்டரோட ஆலோசனையை கேட்டு நீங்கள் பண்ணலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சாப்பிட்ற பொருட்களில் ஏகப்பட்ட விஷத்தன்மை உள்ள விஷயம் இருக்குது. ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இளைஞர்கள், இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ கழிவுகளை வந்து உள்ளே செலுத்தும் போது வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இதை வந்து செய்யலைன்னா இப்போ தெரியாது, நாளைக்கு பிரச்சனைகள் வரும்போது தான் தெரியும். வருமுன்னு உங்கள் குழந்தைகளை காப்பாற்றுங்க, நீங்களும் உங்களுடைய உடல்நிலையை காப்பாற்றுங்க. இந்த விஷயத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. AJH.